இப்படி கமிட்மெண்ட் கொடுத்துட்டு பின் வாங்குறது நல்ல விஷயம் இல்ல குஷி. இந்த விஷயத்த நீங்க சொல்லல, இது வேற ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மோனையா என்ன விட்டுட்டு எங்க போக மாட்டேன்னு நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்கல்ல. ஆனா வாக்குறுதி முழுசா முடியல ராதா. மோனையா கொடுத்த வாக்கு மீறது நல்ல விஷயம் இல்ல. இது யார் சொல்லியிருந்தாலும் கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. ஒழுங்கா ஒரு ரூம்ல போய் தூங்க. நான் உன்ன ரூமுக்கு போன்னு சொன்ன. கோ. நான் போறேன்ப்பா. ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். லைஃப்ல முதல் முறையா என்னை பார்த்து நீங்க கத்துறீங்க. இதுக்கு எல்லாமே காரணம் அந்த ராதிகா தான். இதனால தான் நான் இங்க இருக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா நாம இங்க இருந்தோம்னா இன்னும் என்னெல்லாம் நடக்கும், நீங்க எப்படி மாறுவீங்கன்னு தெரியல. இதனால தான் இங்க இருக்க பிடிக்கல. குஷி குஷி என்னாச்சு இவனுக்கு? இவையே இப்படி பிஹேவ் பண்றா? மோகன், அவ உங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்கா. குஷிக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே பல கஷ்டங்கள் வந்திருக்கு. அதை தாண்டி வந்திருக்கீங்க. நீங்க தானே இதை எனக்கு சொன்னீங்க. சின்ன வயசுல அவளுக்கு உங்களை சுத்தமா பிடிக்காதுன்னு. கொஞ்சம் கொஞ்சமா தானே உங்களுக்குள்ள எல்லாமே சரியாச்சு. குஷி அந்த சின்ன வயசுல நிறைய விஷயங்களை இழந்துட்டா. இதுக்கு மேல எதையும் இழக்க அந்த குழந்தை தயாரா இல்ல. அதனால இப்ப அவகிட்ட இருக்கிறத அவ தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறா. இப்ப அவளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கிறது அவளோட அப்பா, அதாவது நீங்க. அவளுக்கு அந்த வீட்டை வாங்குறதுல விருப்பம் இல்லைன்னா உங்க முடிவை நீங்க மாத்திக்கோங்க. ஒரு செகண்ட், என்ன சொல்ற? எனக்கு புரியல. என்ன டெசிஷன் சேஞ்ச் பண்ணும்? எனக்கும் குஷி மேல பாசம் இருக்கு. ஆனா அதுக்காக அவளோட தப்பான டிமாண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒத்துட்டு போக முடியுமா? குழந்தைங்களோட ஒவ்வொரு பிடிவாதத்தையும் நிறைவேற்றினா பிடிவாதத்தை நிறைவேற்றிக்கிறது அவங்களோட பழக்கமா மாறிடும். நான் வாக்கு கொடுத்திருக்கேன், என்னால பின்வாங்க முடியாது. எதுக்காக நாங்க இந்த ஊருக்கு வந்தோம்? ஏன் ஜாலியா ஒண்ணு என்ஜாய் பண்றதுக்கு வரல. குஷிக்காக தான் வந்தோம். அவளோட ஃபியூச்சருக்காக வந்தோம். இங்க அவளுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும் தானே வந்திருக்கோம். எதுவும் மாற போறதில்ல. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். அண்ட் நாளைக்கு மிஸ் ராதிகா கிட்ட இந்த பூவுக்காக தேங்க்யூவும் சொல்லுவேன். இதுல குஷி தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவ பண்ணதான் பெரிய தப்பு. ஆமாடி ராதா, நீ நல்லா இருக்கல்லம்மா? பாட்டி, நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. யுவன் அன்பா பாத்துக்கிறாருல? ரொம்ப. அவருக்கு என் மேல அளவு கடந்த பாசம் இருக்கு பாட்டி. அவரு என்னோட ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்றுவாரு. நிஜமா பாட்டி, யுவனை விட நல்ல புருஷன் எனக்கு என்னைக்குமே கிடைக்க மாட்டாங்க. நீ நிஜமா இங்க சந்தோஷமா இருக்கியா? நான் ஏன் கேட்டேன்னா, இத்தனை வருஷத்துல மோகம். போதும், நிறுத்துங்க பாட்டி. நான் என் கடந்த காலத்தை பத்தி எதுவும் பேச விரும்பல. அது முடிஞ்சு போச்சு. அதை மறக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. நான் என் நிகழ்காலத்துல மட்டும் வாழ ஆசைப்படுறேன் பாட்டி. பாட்டி, நான் அதை பத்தியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. நான் எதுக்காக பாட்டி யோசிக்கணும்? என்கிட்டதான் என் மேல இவ்ளோ அன்பு காட்டுற யுவன் இருக்காரே. மானஸ்னு அழகான மகன் இருக்கான்ல. இவ்ளோ அழகான குடும்பம் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு இதை விட வேற என்ன பாட்டி வேணும்?
நான் உள்ள வரலாமா? எஸ் யுவன். ஐம் ரியலி சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல. ஆனால் என்னோட ஃபோன் வந்து உங்ககிட்ட இருக்கு, சில இம்பார்ட்டன்ட் கால்லாம் பண்ணணும். ஸோ ஐம் ரியலி அட சாரி. இல்ல யுவன், நானே போனை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். பாட்டி, நான் உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ணல. இல்ல உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல இல்லை, ஏதாவது வேணும்னா நான் போய். Have a good time. Good night. You okay? Yeah, I am. Good night. Good night. என்ன திடீர்னு ஏன் இங்க வராரு? நாம பேசுறத வெளியில நின்னு ஒட்டு கேக்குறாரோ? ஐயோ பாட்டி, யுவன் அந்த மாதிரி இல்ல. அவர் ரொம்ப நல்லவர். என் மேல அவருக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. நீங்களே பாத்தீங்கல்ல, அவரோட போன் இங்க இருந்தது. எனக்கு இந்த ஊர் பிடிக்கல, இங்க இருக்க ஆளுங்க பிடிக்கல, எனக்கு ஸ்கூல் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. இந்த வீட்டை வாங்க வேண்டாம். வாங்கியதா தீரணும். ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு பின் வாங்குறது நல்ல விஷயம் இல்ல குஷி. இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. ஒழுங்கா ஒரு ரூமுக்கு போய் தூங்க. ஆனா நான் தான் சொன்னல, ஒரு ரூமுக்கு போ. கோ. அப்பா, ஐ நோ நான் பண்றது எல்லாமே உங்களுக்கு தப்பா தோணுதுல. பட் நான் என்னப்பா பண்றது? ராதா கிட்ட இருந்து நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளவு தூரமா வைக்கணும். என்கிட்ட இருந்தோம், உங்ககிட்ட இருந்தோம். இந்த ராதா தான் நம்மள அன்னைக்கு விட்டுட்டு போயிட்டா. இந்த ராதாவை தான் நம்ம இன்னும் மறக்க முடியல. இந்த ராதாவால தான்ப்பா இன்னி வரைக்கும் நான் யாரையும் ட்ரஸ்ட் பண்ண முடியல. அவளோட சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா இல்ல, அவ நம்ம லைஃப்குள்ள திரும்பவும் வந்துட்டா. ஆனா இந்த தடவை உங்களை ஹர்ட் பண்ண நான் விட மாட்டேன். இந்த தடவை நான் உங்களை உடைய விட மாட்டேன். நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. நான் ஏன் தெரியுமா இப்படிலாம் பண்றேன்? பிகாஸ் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much அப்பா. கிடைச்சாச்சு, 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 கிடைச்சாச்சுரா. ராதிகா, perfect. Perfect. அது என்னன்னா கிழவி வந்திருக்கு. சோ பாட்டியும் பேத்தி ஏதாவது ரகசியமா பேசுவாங்கல்ல, அப்படி பேசும்போது கடந்த கால ரகசியமா வெளியே வரும்ல. அந்த ரகசியம் என்கிட்ட வர மாட்டேங்குது. வரணும்ல எனக்கு. கிழவியா சொல்லணும்னு பார்த்தா எம்ம காதகியா இருக்காது. பரவாயில்ல, இவன் நான் சும்மாவா என்ன? புதைச்ச ரகசியத்தை வெளியே கொண்டு வர்றேன். ஓகே பாட்டி, ஹாவ் a very good night. யுவன் அன்பா பாத்துக்கிறார்ல. ரொம்ப, அவருக்கு என் மேல ரொம்ப பாசம் பாட்டி. அவர் என் எல்லா ஆசையும் நிறைவேற்றிடுவாரு. நீ நிஜமா இங்க சந்தோஷமா இருக்கியா? நான் ஏன் கேட்டேன்னா, இத்தனை வருஷத்துல போதும், நிறுத்துங்க பாட்டி. கடந்த காலத்துல நான் எதுவும் பேச விரும்பல. நடந்து முடிஞ்சிடுச்சுல, அதை எல்லாரும் மறக்கிறது தான் நல்லது. நான் என்னோட நிகழ்காலத்துல மட்டும் வாழ ஆசைப்படுறேன் பாட்டி. அத பத்திலாம் நான் இப்ப யோசிக்கிறது கூட இல்ல. எதுக்காக பாட்டி நான் யோசிக்கணும்?
அதான் என்கிட்ட என் மேல இவ்ளோ அன்பு காட்டுற புருஷன் இருக்காரு. மானஸ்னு அழகான மகன் இருக்கான்ல, இவ்ளோ அழகான குடும்பம் இருக்கே. ஒரு பொண்ணுக்கு இதுக்கு மேல வேற என்ன வேணும்? God. Oh. Oh. Oh God. Oh God, oh God, oh God. எவ்வளவு பாசமான அன்பான கரெக்டான பெர்ஃபெக்ட்டான பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். Oh my God. God. அவ இந்த வாய்ஸ் நோட்ல அவ தெளிவா எல்லாத்தையும் சொல்லியிருக்காள. அவ என்னத்தான் காதலிக்கிறா, என்னோட ராதிகா என்னத்தான் காதலிக்கிறா, நான் அவளை காதலிக்கிற மாதிரியே. முட்டா பையன் நான் என்ன யோசிச்சேன், தேவலாம் பயந்துகிட்டு இருந்தேன். எங்க அவ தன்னோட கடந்த காலத்துல போய் மறுபடியும் மாட்டிக்கிட்டாவளோ, அதை பத்தி யோசிக்கிறாளோ அப்படின்னு என்னோட போயிடுவாளோ. அடச்சே, இந்த வாய்ஸ் நோட்ல அவ தெளிவா என்ன பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. நிகழ்காலத்தை வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்கா. இன்ஃபேக்ட் அவ பாஸ்ட பத்தி பேச கூட விரும்பலையா. டெய்வன் அவ பாட்டிக்கிட்ட சொல்லிட்டால, கிழவிக்கிட்ட உன்னை பாராட்டி பேசிட்டாளடா. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ற நீ? அதுக்கு எக்ஸாக்ட் அர்த்தம் என்னன்னு சொல்லுனே. இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், அவ என்ன மட்டும்தான் காதலிக்கிறா. இவன் உன்னை காதலிக்கிறாடா, இவன் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறா. ஏன்னா நான் அவளை காதலிக்கிறேன், அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். I love her. ராதிகா என்ன மட்டும்தான் காதலிக்கிறா. ஆண்டவா, கடவுளே, அவன் நிஜமா என்ன மட்டும்தானே காதலிக்கிறா. ராதிகா, நீ எப்பவா எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தமாக முடியாதா? என்கிட்ட ஒரே ஒரு வாட்டி சொல்லு, ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லு, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ராதிகா, ஐ லவ் யூ. யுவன், என்ன ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து ராதிகா குரல் வருது? ராதிகா, யுவன், oh my God, நிஜமாவே ராதிகா. நீங்க என் ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? திடீர்னு உன் கூட டான்ஸ் ஆடணும்னு எனக்கு தோணுச்சு. என்ன? ஆனா உன்கிட்ட தான் எனக்காக ஒதுக்க டைமே இல்லைல்ல. அதனால தான் அட்லீஸ்ட் உன் ட்ரெஸ் கூடயாவது டான்ஸ் ஆடுவோமேனு ஆடினேன். ஏன்? சாரி. யுவன், யுவன், நீங்க ஒரு சரியான பைத்தியம். ஆக்சுவலி அது உண்மைதான். பட் உன் மேல, இந்த ஆழமான கண்கள் மேல, உன்னோட இந்த சிரிப்பை பார்த்து நான் பைத்தியம் ஆயிடுவேன். விட்டானா வாழ்க்கை முழுக்க, ஒவ்வொரு நாளும், வாரம் முழுக்க, மாசம் முழுக்க, வருஷம் முழுக்க உங்களோட டான்ஸ் ஆடணும்னு நான் தயாரா இருக்கேன். இப்படியே என்னோட வாழ்க்கை முழுக்க போயிட்டாலும் ஓகே. I love you very much. I love you, Radhika. I love you. ரொமான்ஸ் பண்றதா இருந்தா அவங்க ஹஸ்பண்ட் கூட பண்ணணும், ஏன் அப்பா கூட குஷி இல்ல? போதும். யார பத்தியும் எப்பவும் அந்த மாதிரி பேசக்கூடாது. அவங்க நம்மளோட வருங்கால நெய்பர்ஸ். நாம அந்த வீட்டை வாங்க மாட்டோம், அவ்வளவுதான்.
நீங்க லைஃப்ல முதல் முறையா என்ன பிடிச்சு கத்துறீங்க, அதுவும் அந்த ராதிகாவுக்காக. இதனால தான் எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. ஏன்னா நம்ம இன்னும் இங்க இருந்தா இன்னும் என்னெல்லாம் ஆகுமோ, நீங்க எப்படி மாறுவீங்களோ தெரியல. ஐம் சாரி குஷி, நான் உன்கிட்ட ரொம்ப ரூடா பேசிட்டேன். குஷி ஏன் அந்த வீட்டை வாங்க கூடாதுன்னு சொல்றா, ஆனா அந்த வீட்டுல எனக்கு ரொம்ப நல்ல ஃபீலிங் கிடைச்சது. அது நம்ம வீடுங்கிற ஃபீலிங் வந்தது. குட் நைட். பாத்தீங்களா, என் பையன் யுவன் ராதிகா மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. ராதிகா தான் என் பையனோட உலகமே. நீங்க கவனிச்சீங்களா, ராதிகாவும் அவனோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு? ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. சம்பந்தி, நாங்க ஊருக்கு இப்ப கிளம்பி போகலான்னு நினைக்கிறேன். இப்பவா? ஆனா இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கீங்க. அதுக்குள்ள உடனே கிளம்ப வேண்டிய அவசியம் என்ன? கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துட்டு போலாமே. என்ன பேசுறீங்க நீங்க? எங்க வாங்க, எங்க கூட உள்ள வாங்க. நீங்க வாங்க பாட்டே. என்ன பாட்டி பேசுறீங்க? அதை எப்படி நீங்க போகலாம்? அதெல்லாம் எங்கேயும் போக முடியாத. இன்னும் டான்ஸ் ஆட வேண்டி இருக்குல்ல. யுவன், உங்க கால்ல சக்தி இருக்க வரைக்கும் நீங்க என் கூட டான்ஸ் ஆடணும். வாங்க, கை பிடிங்க. யுவன், தயவு செஞ்சு நிறுத்துன்னு சொன்னேன். யுவன், போதுண்டா. போதும் 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 போதும். யுவன் 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 யுவன், போதும் போதும். பாட்டியோட நீஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. பாத்து பாத்து பாட்டி. சோ இன்னைக்கு இந்த டான்ஸ் போதும்னு நினைக்கிறேன். பாட்டியோட முட்டில ப்ராப்ளம் இருக்கோ? அப்படியா பாட்டி? பாட்டியோட முட்டில ப்ராப்ளம் இருக்கோ? ஏதோ உங்க பேத்தி நடுவுல வந்து பாட்டி விடுன்னு சொன்னதுனால விட்டேன். இல்லைன்னா நீங்க என்ன இவங்களால பாட்டி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது பாட்டி, நீங்க என்ன கிழவியா? She's as young as Daisy. 60 years old. Sweet 60. ஆஹா. என்ன பாட்டி? நீங்க ராதிகாவுக்கு டஃப் கொடுக்குறீங்க. என்ன டான்ஸ்? எக்ஸாக்ட்லி. என்னம்மா டான்ஸ் ஆடுறீங்க பாட்டி? என்னோட பாட்டி இல்ல. பாயிண்ட் பண்ண வேண்டிய விஷயம். கொஞ்சம் இப்படி வாங்க, இன்னொரு ரவுண்ட் ஆடலாம். இல்ல இல்ல, ஒரு வாட்டி. போதும்பா, நிஜமாவே போதும். ஆனா ஒரு கண்டிஷன். போகணுங்கிற பேச்சே வரக்கூடாது, சரியா? ஆனா எனக்கு போகணும். ஏன் போகணும்? இவ யாரு? இவ யாரு? உங்க பேத்தி தானே? அப்போ நான் யாரு? உங்க பேத்தியோட புருஷன் தானே நானு? உங்க மாப்பிள்ளையோட பேச்ச மறுக்கிறீங்களே நீங்க. ப்ளீஸ் பாட்டி. உங்க மாப்பிள்ளையோட பேச்ச மீறீங்களா நீங்க?
மீறக்கூடாதுல்ல. அப்புறம் இப்போ உங்க பேத்தி போக கூடாதுன்னு சொன்னா நீங்க போவீங்களா என்ன? ஆனா என் பேச்ச மட்டும் மீறீங்களே. அதுவும் இல்லாம பை த வே நாளைக்கு உங்களுக்கு ஒரு gift இருக்கு.